ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட ஸ்கின்னுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கொடுக்குறதுல சில இன்க்ரீடியன்ட் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த மாஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். 2 minutes ஸ்கின் ஒயிட்டனிங் மாஸ்க்கு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நம்மளோட இந்த சூப்பரான ஸ்கின் ஒயிட்டனிங் மாஸ்க்குக்காக நான் சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் வந்து அரிசி மாவு. 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு ஸ்கின் ஒயிட்டனிங், டேனு, ஸ்க்ரப்பிங்க்கு நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர் நம்மளோட ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணி ஸ்கின் டோனை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அது கூட நான் ஆட் பண்ணுறது வந்து ப்ரூ காஃபி தூள் இன்ஸ்டன்ட். அதில் வந்து சிக்கரி லெவல் வந்து 30% இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி 100% காஃபி தூள் கிடைக்கலன்னா கூட இந்த சிக்கரி மிக்ஸ்டுனா இந்த இன்ஸ்டன்ட் காஃபி தூள் ப்ரூ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சிக்கரி கூட நம்மளோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நல்ல பாலிஷ் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. இது கூட நான் ஆட் பண்ணுறது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஹனி. நிறைய பேர் வந்து டாபர் ஹனி யூஸ் பண்ணலாமா, லயன் ஹனி யூஸ் பண்ணலாமா அதெல்லாம் கேட்குறீங்க. ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கி ஹனி யூஸ் பண்ணுங்கள். அது பாடிக்காக இருந்தாலும் சரி, ஸ்கின்னுக்காக இருந்தாலும் சரி. நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து இது கூட நான் ஆட் பண்ணுறது வந்து தயிர். நல்லா கெட்டியான தயிர் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பிஞ்ச் மஞ்சள் கூட நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நல்லா தேவையான அளவுக்கு தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த ஆரஞ்சு பீல் பவுடர் கொஞ்சம் நம்மளுக்கு திப்பியாக இருக்கும். ஸோ அதை மிக்சிங் வந்து நல்லா அடித்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஃபேஸ் மாஸ்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. இதில் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்மளோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஸ்கின்னை நல்லாவே லைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து ஸ்க்ரப்பிங் டைம் உங்களுக்கு அப்படின்னா நல்லா ஸ்க்ரப் பண்ணி கூட நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணோன்னே ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு ஸ்கின் லைட்டன் ஆன மாதிரி நல்ல ஒரு ப்ரைட்டாக தெரியுது. ஸ்கின் நல்லா தேஜஸாக பாலிஷாக தெரியும். உங்களோட ஸ்கின் ரொம்பவே டல்லாக இருக்குது, ஏதாவது ஃபங்க்ஷன் போகணும், டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி ஸ்கின் ஒயிட்டனிங் பேக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஸ்கின் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நான் இன்ட்ரோ கொடுக்கும்போது இருந்த ஸ்கின்னுக்கும் இதுக்கும் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 times 3 times அந்த மாதிரி நீங்கள் போடலாம். இல்லைன்னா 2 daysக்கு ஒன்ஸ் கூட இந்த பேக் வந்து நீங்கள் போடலாம். ஸ்க்ரப்பிங் டைமில் நல்லா ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமுமே சூப்பராக இருக்கும். உங்களோட ஸ்கின் ஒயிட்டனிங் மாஸ்க் அந்த ஒரு ஷெடியூலில் இந்த ஒரு மாஸ்க்கை நீங்கள் கண்டிப்பாக மறக்காதீங்க. ஒரு சூப்பரான மாஸ்க்கு. எப்போதுமே நான் உங்கள்கிட்ட கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறது தான். பார்த்ததோட விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணால் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுத்துருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது இருக்கும். டாடா, பை பாய், தேங்க்யூ.